சுபஸ்ரீ தனிகாச்சலம் அவர்களின் ஒருங்கிணைப்பில் பிளாக் ஷீப்ஸ் இசையும் தமிழும் presented by தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் லலிதா ஜுவல்லரி. For tickets, bookmyshow.com. For discount on tickets, blacksheepindia.com. For bulk bookings, WhatsApp to 78248 Black Sheep Value OTT இப்போது புத்தம் புது பொலிவுடன் நீங்கள் கேட்ட மாற்றங்களுடன். Black Sheep Value OTT தமிழ் பசங்க கொடுக்கும் கேரண்டி. வணக்கம் அண்ட் வெல்கம் டு Black Sheep நினைவோ ஒரு பறவை பிரசன்டட் பை தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ செக்மெண்ட்குள்ள நம்ம போகிறோம். நான் உங்களுக்கு சில இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஃபோட்டோஸ் இங்கே ஃபாலோ ஆகுது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன பாட்டு மைண்டில் வருது அப்படின்னு பேசலாம். ஜாலியாக இருக்குமே. எந்த பாட்டு ஞாபகம் வருதா? இந்த பாட்டு இல்லை எது உங்களுக்கு இதை பார்த்தா என்ன ஞாபகம் வருது? அதனால பேசலாம். பூ மலர்ந்திட. பூ மலர்ந்திட. ஓகே. அந்த சீனா குட்டி சாரோட சாப் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த அது ஒரு சர்வலகுன்னு சொல்லுவாங்க சங்கீதத்துல வந்து, அது சர்வலகுன்னு சொல்லுவாங்க. தக்கதிமி தக்க சொன்னு தக்கதிமி வாசிட்டு வரும். அது ஒரு வாசிட்டு வர அழகு இருக்கேன். மதுரை டி ஸ்ரீனிவாசன் சீனா குட்டின்னு சொல்லுவோம் ரெக்கார்டிங் சர்க்கிள்ஸ்ல. பெரிய ஜீனியஸ். ராஜா சாருக்கு அவ்வளோ வாசிச்சிருக்காரு. பாட்டும் நானே வாசிச்சது அவர் தான். மிருதங்கம் வாசிச்சது அவர் தான். ஸோ சீனா குட்டி மாமா ஞாபகம் வரும் மிருதங்கத்தை பார்த்தா. நஞ்சப்பா சார், நஞ்சுண்டையா, எம்எஸ்வி சாரை விட சீனியர். நம்ம கேட்டு ரசிக்கிற அத்தனை பாடல்களுடைய உயிர் ஜீவன். அதை நான் சொன்னேன்ல, எங்கள் அப்பாவோட ஃபேவரட் சாங் அந்த அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசெல்லாம் அவரோட ஃப்ளூட்டு. அதே படத்தில் சித்திரை மாதம் பௌர்ணமி நேரம்னு ஒரு சாங் இருக்குது. அது ஃப்ளூட்டெல்லாம் கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு ட்ரெயினோட சவுண்டை வந்து அவர் ஃப்ளூட்டை காட்டியிருப்பார். ஒரு ட்ரெயினோட பிகில் வந்து அது கூன்னு போகுதுன்னா அதை வந்து அவர் ஃப்ளூட்டில் காட்டியிருப்பார். சச் அ ஜீனியஸ். ஸோ ஃப்ளூட்னா எனக்கு அவர் ஞாபகம் தான், நஞ்சுண்டையா சார். ஓகே. நீங்கள் ஃப்ளூட்டை தமிழ் மியூசிஷியனில் யார் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு உங்களுடைய பார்வை? நிறைய பேர் இருக்காங்க. பட் கண்டிப்பாக எம்எஸ்வி சார் அண்ட் கேவிஎம் சார். ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு தான் நஞ்சப்பா சார் நிறையா வாசிச்சாரு. அதுக்கப்புறம்னா இப்போ ராஜா சாருக்கு நிறைய பேர் வாசிச்சிருக்காங்க. சுதாகர் சார் இருந்தார், நெப்போலியன் சார் இருக்காரு. இப்போ நெப்போலியன் சாரோட ஸ்டைல் வந்து ஒரு ஸ்டாம்ப் ஆக்குனார் அவர். சரி, நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா ராஜா சாரோட சாங்ஸு அந்த ஒரு 89க்கு அப்புறம், அந்த ஒரு 88, 89க்கு அப்புறம் நெப்போலியன் சார் நிறைய வாசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் இன்டர்வியூட ஃப்ளூட்டை நம்பி விடுவார் ராஜா சார். அதுக்கு காரணம் நெப்போலியன் சாரோட பிளேயிங். இப்போ கூட நான் எண்ணெய் தொட்டு அள்ளி கொண்ட போட்டேன், QFRல போட்டேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபுல் பேக்ரவுண்டே உங்களுக்கு 12 பார்னா அதில் 8 பார் ஃப்ளூட்டு தான் இருக்கும். ஸோ அவ்வளவு வாசிச்சிருக்கேன். ஃப்ளூட் பேஸ்டு சாங்ஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் நிறையா பண்ணார். உங்களுக்கு ஃபேவரட் அந்த பாட்டு தானா? அந்த நிறைய இருக்கு. நீங்க வேற ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க. எது உங்களோட ஃப்ளூட்டோட ஃபேவரட்? நான் சின்னக்கண்ணன் தான். சின்னக்கண்ணன். எனி டே. ஓகே. வித்அவுட் அ டவுட் சின்னக்கண்ணன் அழைக்கிறேன் தான். ஐ திங்க் அது 2 பேர் வாசிச்சது. 2 ஃப்ளூட் இருக்கு அந்த பாட்டில். எல்லாரும் ஒருத்தர் சுதாகர் சாரும், இன்னொருத்தர் பேர் மறந்துருச்சு எனக்கு. 2 பேர் வாசிச்சது. ஃபேவரட் சாங் அது. வீணை, சின்னஞ்சிறு வயது. ஓகே. பியூட்டிஃபுல் சாங் அது. அந்த டிரான்சிஷன் காயத்ரி வாசிச்சுட்டு இருந்தாங்க. காயத்ரிக்கு முன்னாடி பாச்சா சாரும் வாசிச்சிருக்காரு, பாச்சாதி சாரும் வாசிச்சிருக்காரு, எம்எஸ்வி சாருக்கு வாசிச்சிருக்காரு, கேவிஎம் சாருக்கு வாசிச்சிருக்காரு, அவங்க அப்பா வாசிச்சிருக்காரு. அவங்க அப்பா வாசிச்சது வந்து இன்னும் பிளாக் அண்ட் ஒயிட் டைம்ஸ்லாம். ஸோ அந்த ஸ்டைல் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சேஞ்ச் ஆயிட்டு வந்திருக்குன்றது அமேசிங்காக இருக்கும். ஸோ என்னோட ஃபேவரட் சின்னஞ்சிறு வயதில் ஒரு டைம். யா, வேணும்னா அந்த பாட்டு தான். சூப்பர். நெக்ஸ்ட் கிட்டார் எல்லாரும் இளைநிலா தான் சொல்லுவாங்க. நான் சொல்ல மாட்டேன். ஓகே. நான் வந்து ஒரு ரேர் சாங் சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து ஒரு படம் ஈரவழி காவியங்கள்னு ஒரு படம், அந்த படத்தில் எடுத்து நீங்கள் எல்லா பாட்டும் கேட்கணும். அந்த படமே கிட்டாருக்கு சமர்ப்பணம். எஸ்பெஷலி அதில் ராஜா சார் ஒரு சாங் பாடியிருப்பார். தென்றலிடை தோரணங்கள் தேவதையில் தரரி தாங்கவில்லை தாழவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிட்டார் சோலோ வரும். செத்துடலாம் அதை கேட்டுட்டு. அதுக்கப்புறம் வேற கிட்டாரே கேட்கக்கூடாது. அப்படி இருக்கும் அந்த பிளேயிங். ஐ திங்க் அவரே வாசிச்சதுன்னு நினைக்கிறேன். பிரதாப் சாரோட படம் ஈரவழி காவியங்கள் ஆல்பம்
அது வந்து அது ஒரு கிட்டார் திருவிழா. ப்ளீஸ் லிசன் ஆல் ஆஃப் யூ. ஈரவிழி காவியங்கள் எடுத்து அதோட எல்லா பாட்டும் கேளுங்க. என் கானம் கேளுங்க, கனவில் மிதக்கும் கேளுங்க, இப்போ நான் சொன்ன தென்றலிடை தோரணங்கள் எல்லாமே கிட்டாருக்கு ஒரு பெரிய மைல்கல். சூப்பர் சூப்பர். டன் டன். நெக்ஸ்ட் தபலா. அதிசய ராகம், பாரதி கண்ணம்மா. ஓ ஓகே. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த நடை ரொம்ப பிடிக்கும், ஓகே. இந்த தபலா நடை. ஆனால் தபலா அப்படின்னு சொன்னால் பைரவன் ஐயான்னு சொல்லுவாங்க. ஜி ராமநாதன் ஐயாட்ட வாசிச்சுட்டு இருந்தவர். அதுக்கு முன்னாடி ராஜேஸ்வரராவ் சார்ட்ட வாசி. பைரவன் ஐயாவுடைய நடை அவரோட வந்து அவரோட போச்சு. அதுக்கப்புறம் யாருமே அதை ஃபாலோ பண்ணவும் முடியாது. அது ஒரு வித்தியாசமான ஸ்டைல். அந்த அழகு இதை பார்த்தா பைரவன் சார் நான் பண்ணா வரும். ட்ரம்ஸ் புரு அங்கிள், புருஷோத்தமன் சார். அந்த ஹைஹேட்ஸ் இருக்கே, அந்த ஹைஹேட்ஸ் அவர் ஹேண்டில் பண்ணுற அழகு இருக்கு. அது கிளாசிக் புருஷோத்தமன் சார் டச். அது எஸ்பெஷலி இந்த பாட்டு நீங்கள் கேட்கணும், மடை திறந்து. அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் ரொம்ப வித்தியாசமான பாட்டுனா மூன்றாம் பிறையில் ஒன்று இருக்கு. வானெங்கும் தங்க மீன்கள் விழிமை மூட சூரியன் வந்து கடல் குளித்தேழும். அதில் பார்க்கணும் நீங்கள் அவரோட ஸ்டைல். அது புரு அங்கிள். புரு அங்கிள் வந்து எல்லா ஜீனியஸ் இன்னைக்கெல்லாம் எவ்வளோலாமோ பண்ணிக்கிறாங்க, நல்லா வாசித்தவங்க என்னெல்லாமோ பண்ணுறாங்க. ஒன்றுமே தெரியாது அங்கிளுக்கு. புரு அங்கிள் வாஸ் சைலண்ட் ஜீனியஸ். அதுக்கப்புறம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தார் ராஜா சார், நீங்க பார்த்துருப்பீங்க. ராஜா சார் ப்ரூ அப்படின்னு ட்ரம்ஸ்னா எனக்கு புரு அங்கிள் தான். ஓகே. அஃப்கோர்ஸ் அவரோட பெரியவங்க ஆனந்தன் சார்லாம் இருக்காங்க, நோயல் கிராண்ட் இருக்காரு, பட் எனக்கு புரு அங்கிள். ஓகே ஓகே. கிரேட் கிரேட் கிரேட். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட்? வீணை. வீணை தான். ஓகே. வை? எனக்கு அந்த நாதம் ரொம்ப பிடிக்கும். அந்த அந்த அது ஏதோ ஒரு சோகம் இருக்கு அதில். ஓகே. அது ரொம்ப பிடிக்கும், அந்த நாதம் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அதுக்கு அடுத்ததுன்னா நாதஸ்வரம். ஓகே ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொன்று பறை. உங்களை எந்த பாட்டு? பறையா? அது இப்போதான் சமீபமாக தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பாட்டு எனக்கு சொல்ல தெரியாது. அந்த புஷ்பன் குப்புசாமி சார் ஒரு பாட்டு பாடியிருப்பார். இவர் ஆமாம், அது ஒன்று, அதுவும் பிடிக்கும். அந்த இன்னொன்று அந்த தாண்டவ கோணை. தாண்டவம், அது ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே. பறை யூஸ் பண்றாங்க, நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா பறை கூட இன்னும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் சேர்க்கறாங்க. உரிமை சேரும், அப்புறம் தப்பு, கொட்டு, இதெல்லாம் சேர்க்கறாங்க. அப்ப என்ன ஆகும்னா அது பறைக்கு வந்து அவ்வளவு பவர் கிடையாது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த பறையோட இது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியும். அந்த பாட்டுல வந்து ஒரு பறையே மெயினா வச்சு பண்ணிருப்பார், வித்யாசாகர் பண்ணிருப்பார். ஸோ அது ரொம்ப ஃபேவரட். உங்க கேங், ஒரு கேங் ஒன்று இருக்காமே, இது இன்ட்ரெஸ்டிங் கேங். சுகாசினி மேம், நீங்க அராஜகம் டு தி கோர் இருக்கும் அப்படின்னு. அது வந்து நாங்க ஆரம்பிக்கிறது தான் தெரியும், முடிக்க தெரியாது. அது ஏன்னா அந்த மணி சார் வீட்டுல நாங்க கேதர் பண்ற ஒரு கேங் அது. ஓகே. யார் யாரெல்லாம் அந்த கேங்ல இருப்பாங்க? சும்மா உங்களுக்கு நேம்ஸ். நிறைய பேர் மாறுவாங்க. கான்ஸ்டன்டா இருக்கிறது நானு, என் ஃப்ரெண்ட் உமா, ஓகே, ஜேம்ஸ், அப்புறம் ஹாஸ்னி, மணி சார். ஓகே. சம்டைம்ஸ் சித்தார்த் வருவாரு, சம்டைம்ஸ் கெனி வருவாரு, விக்ரம் வருவாரு. அந்த மாதிரி நிறைய பேர் மாறுவாங்க. மாறாதது நாங்க தான், இந்த கான்ஸ்டன்ட் குரூப், எங்களோட கான்ஸ்டன்ட் குரூப். என்னோட பார்ட்னர் அண்ட் ஃப்ரெண்ட் மணிமாறன், அவரு நல்ல சிங்கர், அவர் கர்நாடிக் சிங்கர், பட் ஃபிலிமும் பாடுவார். ஸோ நாங்க எல்லாம் சேர்ந்துட்டோம்னா மணி சார் சொல்லுவாரு, அவர் ஆரம்பிக்கிறதுக்கு தான் கிளாக், முடிக்கிறதுக்கு கிடையாது அப்படிம்பாரு. நாங்க பல நாட்கள் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு திருப்பி பாடி, எழுந்து பல்லு தேய்ச்சிட்டு காப்பி குடிச்சிட்டு பாடி அப்படிலாம் ஆயிருக்கு. ரவுண்ட் தி கிளாக் சங்கீதம். ஆமாமா, அது போய்கிட்டே இருக்கும். அப்படியே ஆரம்பிப்போம். அதுல நாங்க போகும்போது பெருசா பேசிப்போம். இன்னைக்கு நம்ம வந்து we will only stick to MSV. Today we won't go anywhere அப்படின்னு பேசிப்போம். அது கடைசியில எங்கெல்லாமோ போய் கடைசியில எங்கேயோ வந்து நிக்கும். அது ஒரு நெவர் எண்டிங். ஓகே. அந்த கேங்கோட ஃபேவரட் டாப் 3 அப்படினா? டாப் 3 வந்து ஆல்வேஸ் பருவமே. எப்பவுமே பருவமே. ஓகே. obviously because ஹாஸ்னி இருக்கிறதுனால we'd like யார் இந்த தொடர்த்துறது? நாங்க எல்லாரும் தொட்டு. ஓகே. and பருவமே and நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம் தாத், அது எங்களோட ஃபேவரட் சாங். அண்ட் another பளிங்கினாள். இந்த 3 சாங் கண்டிப்பா இருக்கும். ஓகே ஓகே. மத்ததெல்லாம் மாறி மாறி வரும். இந்த 3 பாட்டும்
கன்ஃபார்ம். அதுல மணி சாரோட ஃபேவரட் நீங்க எல்லாம் பாடினா இந்த பாட்டு பாடுங்க. நான் மணி சார் பாடுவார் ஃபர்ஸ்ட், பாட மாட்டார். பட் நீங்க பாடுறது கேட்பாரு. நிறைய ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுவார் அவர். எங்களெல்லாம் அவரோட ஃபேவரட் இது பாடுங்கன்னு கேட்டிருக்காரு. அதாவது அப்படி இல்ல அப்படியெல்லாம் அவர் சொல்ல மாட்டாரு. பட் அவருக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் உண்டு. சிலர் சொல்லும் போது அவருக்கே நம்ம பாட ஆரம்பிப்பது ஆஹா அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி. அதுலதான் இந்த நான் சொன்ன பாட்டெல்லாம், பருவமே, இளைய நிலா, இளமேனம் பூங்காற்று, இதெல்லாம் அவரோட ஃபேவரட் சாங்ஸ். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவரோட சாங்ஸ் அவரோட படத்துல இருந்து பாடினா அவருக்கு அவ்வளவு பிடிக்காது. நிறைய ட்ரிவியால மணி சார் உங்களுக்கு சொன்ன ட்ரிவியா ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன். நிறைய ட்ரிவியா சொல்றீங்க நீங்க. மணி சார் உங்களுக்கு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிட்ட ட்ரிவியா அபௌட் தட் சாங்? நிறைய சொல்லியிருக்கேனே. அந்த அக்னி நட்சத்திரம் ஃபில்மிங் பத்தி சொல்லியிருப்பேன் இல்லையா, படத்துக்குன்னு ஒரு எங்களுக்காக. ஓகே, அக்னி நட்சத்திரம் சாங்ஸ் எல்லாம் சூப்பர் ஹிட், உங்களுக்கு தெரியும். அண்ட் பிக்சரைசேஷனும் பிசி சார் வந்து சாப்பிட்டு போயிருப்பாரு. அது பார்த்தா அப்படி இருக்கும். பட் நமக்கு தெரியாத விஷயம் என்னன்னா அதுல எல்லா பாட்டுக்குமே, இப்போ ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேன், தூங்காத விழிகள் 2 பாட்டு, தூங்காத விழிகள் 2 பாட்டுக்கு பட்ஜெட் என்னன்னு நினைக்கிறீங்க? இப்போ சாங் 87ல ஷூட் பண்ணாங்க, சரியா? இப்போ எவ்வளோ பட்ஜெட் இருக்கும் அந்த காலத்தில்? நான் ஏதாவது சொல்லி மாட்டிக்க போறேன். சும்மா சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. என்ன அரௌண்ட் ஒரு 25K 30K அப்போ அந்த 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 காலகட்டத்தில் அவ்வளோலாம் 25-30K தான் அந்த படத்துல எல்லா பாட்டுக்கும் சேர்த்து பட்ஜெட். வாவ். ஸோ அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஒரு பிராஸ் பிளேட்டு, ஒரு ஊஞ்சல், லைட்ஸ், வெறும் லைட்ஸ்ல தான் பிசி சார் விளையாடி இருப்பாரு.